பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய உயர்வுக்கான ரகசியம், உங்களுடைய உயர்வுக்கான ரகசியம் என்ன? உங்களுடைய படிப்பில் நீங்கள் ரொம்ப குறைவானவர், நீங்கள் ஒன்றும் பெருசாக படிக்கலை, 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு படித்த பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, இன்னும் பெரிய சமுதாயத்தில் பெரிய பெரிய ஆட்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்களே, அவர்களை அழகாக கைட் பண்ணுறீங்களே, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்துருச்சு? ஆண்டவர் இவ்வளோ உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பரிசுத்தவான்களிடத்தில் கேட்கும்போது அந்த பரிசுத்தவான்கள் சொல்லுகிற 2 வார்த்தை, ஒன்று அவருடைய பாதம், இன்னொன்று அவருடைய வேதம். என்னை உயர்த்தினது அவருடைய பாதம் தாங்க, என்னை உயர்த்தினது அவருடைய வேதம் தாங்க. இந்த உலகத்திலே 2 விதமான உயர்வு இருக்கிறது. ஒன்று நாமவே படித்து அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஓடி அந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய சாமர்த்தியத்தினாலே நிறைய நல்ல நிலைமைக்கு வர்றது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தங்க முழுக்க முழுக்க கர்த்தரையே நம்பி உயர்ந்துறாங்க. ஆனால் இந்த 2லையும் வித்தியாசம் இருக்குது. நான் நம்புறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அவர்கள் தங்களுடைய படிப்பினாலே தங்களுடைய திறமையினாலே முன்னுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதில் ஏதோ ஒன்று அவங்கள குத்திட்டு தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தரை வச்சு கர்த்தரை சார்ந்து முன்னேறினவங்க எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. வந்தாலும் பயப்பட மாட்டாங்க, போனாலும் பயப்பட மாட்டாங்க. போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யோபு மாதிரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அதனால் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த செக்ஷனில் வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ஒன்று தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பாதம் போதும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வேதம் போதும் ஆண்டவரே. இந்த பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தில் உட்கார்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றவங்களை நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போராட்டமும் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிடவே முடியாது. ஆனால் தங்களுடைய உழைப்பினால தங்களுடைய திறமையினால முன்னுக்கு வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்திலே அவர்கள் முடிந்து போவார்கள். ஒரு சின்ன காற்றுக்கு அவங்க தாங்க மாட்டாங்க, ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவங்க தாங்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எவ்வளோ புயல் வந்தாலும் அந்த புயலிலேயும் அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவரத்தில் என்ன கேட்போம்னா, ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு சாகிற வரைக்கும் ஒன்று மட்டும் கொடுங்க ஆண்டவரே, உங்கள் பாதத்திலேயே நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் வேதத்தையே நான் நிறைய நேசிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்திற்காகவும், உலகத்தில் இருக்கிற ஆசைகளுக்காகவும், உலகத்தில் இருக்கிற களியாட்டுகளுக்காகவும், சந்தோஷங்களுக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் எல்லாம் நான் நினைப்பேன், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சில காரியங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நமக்கு அதில் சுத்தமாக நாட்டமே இல்லாமல் எப்படா போவோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நார்மலாக தான் இருக்கிறோமா, நம்ம நார்மலாக தான் இருக்கிறோமா அப்படின்னு எனக்கே தோணும். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவரை ரொம்ப ரசிக்க தெரிந்தவர்களுக்கு, ஆண்டவருடைய அன்பில் ரொம்ப நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களும் களியாட்டுகளும் பெரிய சந்தோஷத்தை என்ன பண்ணாதுன்னா தரவே தராது. நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், நான் மட்டும் ஏன் பாஸ்டர் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன், என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ராட்டனத்தில் சுற்றுறாங்க, என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ பிரியாணி சாப்பிட்றாங்க, அவங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவ்வளோ நேரம் அழகா இருக்கா அழகா இருக்கா அழகா இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பெருசாக இதில் ஒன்றும் பெருசாக ஏன் நாட்டம் வர மாட்டேங்குது? நான் நார்மல் பர்சன் தானே. நான் நம்புகிறேன், நீங்கள் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இருக்கிறது சில நேரத்தில் உங்களுக்கு தூரமாக தெரியுது. ஆமேன். சிலர் நினைப்பாங்க, ஒரு நாள் எப்போ கிடைக்கும், 1 மணி நேரம் எப்போ கிடைக்கும், அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்துலையும் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? இதுதான் அவரை தேடுகிற ஜனம். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு இந்த செக்ஷனில் இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், நான் சொல்கிறேன், தேவ பாதமும் அவருடைய வேதமும் போதும், தேவ பாதமும் அவருடைய வேதமும் போதும். பரிசுத்தவான்களுடைய எல்லாருடைய வெற்றிக்கும் பின்னாடி இது 2 மட்டும்தான் இருக்குது, வேற யாருமே இல்லை. அந்த பாஸ்டருக்கு அரசியல்வாதியை தெரியும், அதனால அவர் டெவலப் ஆயிட்டாரு, இந்த பாஸ்டர் சர்ச்சை கட்டுறதுக்கு காரணம் இவங்களெல்லாம் தெரியும். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க, இல்லை. அப்படி
மனிதர்களை நம்பி போன ஊழியர்கள் சில நேரங்களில் வெறுமையாய் திரும்பி இருக்கிறார்கள். ரொம்ப வெறுமையா திரும்பி இருக்கிறார்கள். ஏமாற்றத்தோடு திரும்பி இருக்கிறார்கள். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த தாட்டு வந்துட மட்டும் கூடாது. அந்த தாட்டு வந்துடக்கூடாது. நேற்றைய தினத்திலே நான் வெளியூரில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், அப்படின்னா இந்த அரசியல் ரீதியாக ரொம்ப பெரிய ஆள். அவருக்கு இன்னைக்கு அரசியலில் இருக்கிற எல்லாரையுமே தெரியும். நிறைய ஜட்ஜுகளை எல்லாம் தெரியும். அவர் சாதாரணமாக சிலரை ஊழியத்தை அப்படி சின்ன ஊழியத்தை செய்கிறாரு. ஒர்க் பண்ணிட்டு அவர் ஊழியம் செய்கிற எல்லா நபர்களும் ரொம்ப பிக் ஷாட், அப்படின்னா பெரிய ஆட்கள். அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் நீங்கள் என்னுடைய நம்பரை வச்சுக்குங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை கூப்பிட்டுருங்க, 24 hours நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வச்சுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், யார்கிட்ட பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் கைட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் ஒன்றா எனக்கு காமிச்சார். ஆனால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்மளை மதித்து நம்மள்கிட்ட பேசி நீங்கள் என்ன வேணாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது சரி, ஆண்டவர் நம்ம மேலே வச்ச தயவு. ஆனாலும் என் மனசுக்குள்ள அந்த நேரத்தில், ஆண்டவரே அவ்வளோ எவ்வளோ பெரிய அவர் ஆளாக இருந்தாலுமே, என்ன அவர் எவ்வளோ நேசித்தாலுமே, நீங்கள் கட்டளை இடாம காரியம் நீங்கள் அவரை என்னோட பேச வச்சதற்காக நன்றி. அவர் எனக்கு நம்பர் கொடுக்குறது அதெல்லாம் தேங்க்யூ. ஓகே, ஒருவேளை ஒரு காரியம் வரும்போது கண்டிப்பாக அவர் எனக்கு உதவலாம். கர்த்தர் உதவுவதற்காகவே இந்த பழக்கத்தை கூட வச்சிருக்கலாம். ஆனால் நன்றி ஆண்டவரே, அவரை என்னை பழக வச்சது, நம்பர் கொடுக்க வச்சது நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் அவங்க என்னை தேடி வந்துட மாட்டாங்க. ஆனாலும் 1000 ஹோப்பான வார்த்தைகள் அவங்க எனக்கு சொன்னாலும், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் எவ்வளவு சொன்னாலும், என் இருதயம் அவரை நம்பல, ஆனா உங்களை மட்டும்தான் நம்புதுன்னு அந்த ஸ்பாட்லே அவருடைய நம்பரை நான் நோட் பண்ணும்போதே அப்படிதான் ஆண்டவரத்துல சொன்னேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வரணும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்படி ஒரு நம்பர் கொடுத்தோன்னா, ஐயோ கர்த்தர் திறந்துட்டாரு, அவ்வளவுதான், ஆண்டவரே இந்த வாசலை திறந்துட்டாரு, அவரே உடனே அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் பின்னாடியே இல்லை, நமக்கு அவருடைய பாதமும் அவருடைய வேதமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.